இப்போ வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? வார்த்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப வந்து பிரியவதாம். கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லக்கூடிய ஸ்லோகம் என்னன்னா 17வது அத்தியாயம் 5வது ஸ்லோகத்தை சொல்றார். வார்த்தைகள் எப்படி இருக்கணும்ன்றதை கூட சொல்லிக் கொடுக்குறார் அவர். பகவத்கீதையில் நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்குன்றதுக்கு இதுக்கு உதாரணம். அனுத்விக்ன கரம் வாக்கியம் சத்தியம் பிரியதாம் செய்யத். வார்த்தைகள்ன்றது எப்படி இருக்கணும்னா ரெண்டு விதமாக தான் இருக்கணும். சத்தியம் பிரியவதாம் யத். அனுத்விக்ன கர்மகலம் வாக்கியம். வாக்கியம் என்ன பண்ணும்? கர்மாவை நோக்கி போகும். அனுத்விக்னா என்ன? நாம் நினைக்கக்கூட முடியாத விஷயங்களை செய்துவிடும். அப்போ அது எப்படி இருக்கணும்? அது வாக்கியம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா அது சத்தியம் பிரியவதாம் செய்யத். ரெண்டு விதமாக இருக்கணும். சத்தியம்னா உண்மையை பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கணும். பிரியவதாம் யத் அடுத்தவர்களை வந்து அவளுக்கு வந்து கேட்பதற்கு இனிமையாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ இனிமையாக இருக்கு, சத்தியம் இல்லை, அதுவும் வாக்கியமாக இருக்க கொள்ளப்படாது. உண்மையாக இருக்குது ஆனால் அடுத்தவர்களுக்கு ரொம்ப கசப்பாக இருக்குது, அதுவும் கஷ்டம்தான், அதான் சொல்லித்தான் உண்மையை. அப்போ சத்தியம் பிரியவதாம் செய்யத். அப்போ அந்த மாதிரி அடுத்தவர்களை வந்து நிந்திப்பதோ அடுத்தவர்களை துன்புறுத்துவதோ அது வார்த்தையினுடைய நோக்கம் இல்லை. ஆனாலும் உண்மையை சொல்லித்தான் செய்ய வேண்டும். அப்போ உண்மையை அவர்களுக்கும் ஏதுவாக அவர்களுக்கு புரியும்படி அவர்களை வந்து துன்பப்படுத்தாமல் சொல்ல வேண்டும் அப்படின்றதான் கிருஷ்ணர் சொல்றார்.